ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. எப்பயும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் பிரியாணி கொஞ்சோண்டு தேங்காயும், அதில் வந்து கொஞ்சோண்டு கசகசா, சோம்பு, அப்புறம் இது பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு, ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மீல் மேக்கரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு போகணுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சிக்கன் மசாலா பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், மீடியம் ஸ்பீடில். ஸோ அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இது வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறப்போ, தயிர், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, கொத்தமல்லி தழை கூட நான் ஆட் பண்ணல, பட் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன், எலுமிச்சைப்பழம் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன், ஒரு 6 எலுமிச்சைப்பழம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மத்தியானம் டைம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஆட இருந்தது. சரி, ஸ்னிக்கர்ஸ் இருந்தது, வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதனால் வந்து ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட்டேன். அதில் ஏதோ பட்டர் ஸ்காட்ச்னு புது ஃப்ளேவர் வந்துருந்தது, சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சன்னை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் டைமில் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் போல் வந்து எப்பயும் போல் வந்து காஃபி எல்லாம் போட்டுட்டு மாவாட்டுற வேலை இருந்தது. இந்த 2 வீக்ஸ் ஆச்சு நான் மாவாட்டி. அதுக்கு பதிலாக வந்து வெளியில் தான் மாவு வாங்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கே வந்து ரொம்ப இதாகிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு, மாவு ஆட்டவே முடியல. 2 வீக்ஸாக வந்து மாவு வெளியில் வாங்குகிறப்போ மாவு வந்து எப்படி ஆட்டியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வீட்டில் வந்து ஆட்டுற மாதிரி ஹெல்த்தியாக ஆட்ட முடியாது. அதனால் வந்து நான் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் வந்து மாவெல்லாம் தேவையான அளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி மாவு இது பண்ணேன். நான் வந்து 4 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்குவேன். கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு 3.5 ஹவர்ஸ் வந்து ஊற வைப்பேன். அவ்வளோதான் ஊற வைப்பேன், ரொம்ப ஊற வைக்க மாட்டேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ தண்ணியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை ஊற வச்சுட்டேன். காஃபி போட்டுட்ருந்தேன். காஃபி எனக்கு வந்து காஃபி, ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போட்டுட்ருந்தேன். ஸோ நம்மளுக்கு என்ன தான் வந்து ஒர்க் வந்து 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து இருக்கும். இருந்தாலுமே வந்து எனக்கு எப்படி தோணுன்னா, ஒர்க் இல்லைனாலும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் வந்து ஒர்க் இருக்கிறதே வந்து கரெக்டுன்னு தான் தோணும். நம்ம இல்லைனா வந்து எதையாவது கஷ்டத்தை எதையாவது திங்க் பண்ணிகிட்ருப்போம், இல்லை அன்னசரியாக ஏதாவது யோசிச்சுட்ருப்போம். அதுக்கு வந்து ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா நம்ம பாட்டு செஞ்சிட்ருப்போம். அதுக்குன்னு ஹெவியாக தான் ஒர்க் செய்யணும்னு இல்லை, ஓரளவுக்கு செஞ்சால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சண்டே விலாகு. ஸோ வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப கோல்டு இருந்துச்சு, அதனால் வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நண்டை வந்து சூப்பு தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாமா, கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு 1/4 மூடி, இஞ்சி கொஞ்சோண்டு, பூண்டு, ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கிராம்பு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கிராம்பு, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு, அரைச்ச பேஸ்ட்டு, மசால் பொடி போட்டு நல்லா
ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இதுதான். அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து கனவா மீன் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு வந்து சன்னுக்கும் எனக்கும் வந்து சாப்பிடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு இருந்தது. எனக்கு வந்து கனவா மீனை விட வந்து ப்ரான் தான் பிடிச்சிருந்தது. ஸோ இனிமேல் கனவா மீன் ட்ரை பண்ணுறதை விட ப்ரானே இனிமேல் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து ஒரு குயிக்காக வந்து செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு அது என்னமோ இந்த கலர் க்ரீம் பார்த்தோன்னே வந்து ஒரு பயங்கர ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது, போடணும் அப்படின்னு தோணும். பார்க்குறப்பமே நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் கலர் பார்க்குறப்பமே. இதில் நம்ம எப்பயுமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒயிட் கலர்லேயே க்ரீம் பார்த்துட்டு இந்த மாதிரி கலரில் ஏதாவது க்ரீம் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ க்ரீம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் வந்து பொட்டு வச்சுட்டு நான் நார்மலாக இந்த மாதிரி பொட்டு தான் வந்து சிம்பிளாக வச்சுட்டு இது பண்ணுவேன். ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் டிசைன்ஸாக ஏதாவது பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சா, ஸோ சண்டேங்க அன்றைக்கி வாஷ் பண்ணுறதெல்லாம் வந்து முக்கால்வாசி வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்து வாஷ் பண்ணுறதெல்லாம் போட்டுட்டு சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி டீலாம் போடுறதெல்லாம் போட்டுட்டு உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இன்றைக்கி டே எனக்கு வந்து இப்படி தான் சிம்பிளாக போச்சு. இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக செய்யணுன்ட்டு என்வி செய்தலே வந்து எனக்கு பாதி டைம் போயிடுச்சு. ஸோ பட் வந்து இருந்தாலும் இந்த டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. டேயும் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக போச்சு. அதே டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இப்படி தான் கம்ப்ளீட்டாக போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ் கேட்டுக்கிட்டே தான் காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விலாகோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் உட்காந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விலாகோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.